ஐயா, சொல்லுங்க. அரசு பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் இப்போ தனியார் மயமாகிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது தனியார் மயமாக்கப்பட்ட எல்லா அரசு நிறுவனங்களுமே மறுபடியும் அரசே எடுத்துக்கிட்டா தாங்க அரசுக்கு எல்லாருக்கும் சரியாக பகிர்ந்தளிக்கப்பட முடியும். அதனால அரசாங்கமே திருப்ப எடுத்துக்கிடுவாங்க. வறுமையை என்னங்க செய்யறது? ஐயா, வறுமையை எல்லாரும் ஒழிக்கணும்ன்றாங்க. அதெல்லாம் முடியாதுங்க. வறுமையை யாருனாலும் ஒழிக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம செழுமைப்படுத்த வேணால் செய்ய முடியுங்க. இதுக்காக இப்போ நம்ம இருக்கிறதுலேருந்து சிக்கனம் பண்ணோம்னா கூட, இப்போ அரசு ஊழியர்கள் அரசாங்க நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்களோட வருமானத்தில் ஏதாவது கொடுங்க பின்னாடி வாங்கிக்கிடுவீங்கன்னா கூட அவங்க 10% 20% கொடுப்பாங்க, 25% கூட கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வாங்கி நம்ம செழுமைப்படுத்துறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணலாங்க. அதே மாதிரி பாதுகாப்பு துறையை பொறுத்த மட்டும் நம்ம பாதுகாப்புக்கு இவ்வளவு தேவை கிடையாதுங்க. பாதுகாப்போட செலவை நிச்சயமாக நம்ம கால் பங்காக கூட குறைக்கலாம். முதல் தடவையாக பாதியாக குறைச்சிட வேண்டியதாங்க. பாதியாக குறைச்சா தாங்க நம்ம அந்த பணத்தை வச்சு தாங்க மக்களை செழிப்படைய வைக்க முடியும். கல்வி, உணவு, மருத்துவம், வேலை வாய்ப்பு, இந்த நீங்கள் வறுமையை பற்றி பேசும்போது அதை செழுமைப்படுத்துறதுக்கு விவசாயம், தொழில், வணிகம், ஏற்றுமதி போன்ற துறைகளுக்கெல்லாம் முதலீடு செய்ய முடியும். அப்போ பாதுகாப்பு முக்கியம் இல்லைங்களா? ஐயா, பாதுகாப்புன்றது நீங்கள் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கல்வியோட உடற்திறன் பயிற்சி கொடுத்தாலே உங்களுக்கு இந்த நீங்கள் சொல்கிற இராணுவ பிரச்சனைக்கு தீர்வு நிச்சயமாக இருக்குங்க. பாஸ் பண்ணிட்டேன். ஐயா, இப்போ பாதுகாப்புக்கான செலவை குறைச்சிட்டீங்க. ஆமாங்க. அப்போ வெளியுறவு விவகாரங்களுக்கான வெளியுறவுக்கான விவகாரங்களை பற்றி நீங்கள் அதாவது இப்போ எல்லா நாடுகளுமே சர்வதேச எல்லைன்னு இருக்கு. சர்வதேச எல்லையை நீங்கள் ஒன்று சர்வதேச சமுதாயத்திட்ட கொடுத்துடலாம். இல்லாட்டி உங்களுக்கு நீங்கள் பாதுகாப்புன்றது பக்கத்து நாடுகளுக்குள்ளார இருக்க பிரச்சனையை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த நாடுகளுக்கிட்டே நீங்கள் பாதுகாப்பை பற்றி உறுதி செஞ்சுக்கலாம். நம்மக்கிட்ட வெளி விவகாரங்களில் நம்மக்கிட்ட நிறைய பெண்கள் இருக்காங்கய்யா, நிறைய பசங்க இருக்காங்க, நல்ல படித்த அறிவான ரொம்ப திறமை வாய்ந்த பசங்க இருக்காங்க, நல்ல பொறுப்போட ரொம்ப சீரோட இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க. அவங்கக்கிட்டையும் பெண்கள் இருக்காங்க, பொண்ணுங்க இருக்காங்க. திருமண உறவை ஏற்படுத்திட்டு போயிடுவோம்.